ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் தந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கடந்த காலங்களிலே தேவனே, நாங்கள் உம்முடைய வேதத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நீர் பாராட்டின எல்லா தயவோ இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட ஒரு புதிய பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்க நீர் கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி தேவனே. இந்த புதிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மைகளை ஆண்டவரே நாங்கள் உணர தேவனே எங்கள் மீது இரக்கம் பாராட்டியருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ ஆண்டவரே, இன்றைய நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய கிருபையினாலே தாங்கி அருளும் சுவாமி. தொடர்ந்தும் தேவனே, நாங்கள் ஆவியின் கனிகளை குறித்து கற்றுக்கொள்ள, அவைகளை குறித்து தெரிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக, உம்மை கிட்டி சேரத்தக்கதாக தேவனே இந்த சத்தியங்கள் எங்களை ஏவுவதற்காக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்கள் அனைவரோடும் தங்க வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களுடைய ஜெபங்களை உமக்கே ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லது. ஆவியின் கனி. இன்றைய நாளிலும் நாங்கள் அன்பை குறித்து நாங்கள் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்ப இது ஒரு அறிமுக ஆரம்ப பாடமாக இருக்கிறபடினாலே சில காரியங்களை நாங்கள் அன்பை குறித்த ஒரு பின்னணியை அல்லது அன்பை குறித்த ஒரு இந்த அன்பை குறித்த ஒரு சில காரியங்களை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் ஒவ்வொரு கனியாக நாங்கள் தொடர்ந்தெர்ச்சியாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலும் நாங்கள் கலாத்தியர் புத்தகத்துல, கலாத்தியர் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையில் இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் ஆவியின் கனியோ என்று ஆரம்பித்து 9 விஷயங்களை அவர் எழுதுகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்கின்ற விஷயத்தை அவர் எழுதுகிறார். எனவே இதுல முதலாவது விஷயமாக வர்றது அன்பு. இந்த அன்பை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது வேதத்துல 1 யோவான் 4:16 நாங்க வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாங்க கவனிக்கிறோம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள், நிறைய காரியங்களை நாங்க பார்க்கலாம். அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், இல்லையா? அவர் நீதியாக நியாயம் செய்கின்ற நியாயாதிபதி, ரைட்? என்ற பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ளவர் போன்ற விஷயங்கள் நாங்க பார்க்கிறோம். இங்க நாங்க கவனிக்கிறோம் என்னன்னு சொன்னா, இந்த அன்பை குறித்து பேசும் பொழுது, அன்பை தேவனோடு இணைத்து பேசும் பொழுது வேதாகமத்தை நாங்க காண்றோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது அவருடைய இயல்பே அன்புதான், இல்லையா? அவருடைய குணாதிசயத்துல ஒண்ணு இல்ல அன்பு, மாறாக அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது, இல்லையா? எனவே அவர் அன்பாக இருக்கிறதுனால அவருடைய செயற்பாடுகள், அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ அந்த எல்லா செய்கைகளும், அந்த எல்லா கிரியைகளும், ரைட், அந்த அன்பினாலே உருவானதாக இருக்கிறது. என்று சொன்னா அவருடைய இயல்பே அன்பு. எனவே அந்த அன்பான கர்த்தர் செய்கின்ற காரியங்களும் அன்பாகவே இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அவருடைய அன்பிற்கூடாகவே ஏனைய நன்மைகளை தேவன் மனிதனுக்கு வழங்குகிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அதை நாங்க ஒரு இலகுவாக நாங்க பார்ப்போம்னு சொன்னா, இப்ப கடவுளுடைய படைப்பு, இப்ப கடவுள் அன்பா இருக்கிறாரு, எனவே அவருடைய செயல்கள் அன்பு உள்ளதுன்னு நாங்க பார்க்கிறோம். எனவே அவருடைய படைப்புகள் நாங்க பார்க்கும் பொழுது இது அவருடைய அன்பின் மூலம், அவருடைய அன்பினாலே தூண்டப்பட்டு ரைட்
வெளியே வந்த ரைட் மனிதனுடைய நன்மைக்காக அவர் வழங்கிய காரியமாக படைப்புகள் இருக்கிறது இல்லையா? அப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ரைட் இங்க வளர்ற மரம், செடி, கொடிகள், சமுத்திரம், அதில் இருக்கிற மச்சங்கள், பறவைகள், மிருகங்கள், இது எல்லாமே கடவுளுடைய நன்மையினாலே ரைட் அவருடைய அன்பினாலே உருவாகி வெளிவந்த மனிதனுக்கான நன்மையாக இருக்கிறது. எனவே நாங்க இன்றைய நாள்ல கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, கடவுளுடைய படைப்புல தான் மனிதன் இருக்கிறார் இல்லையா? அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். கடவுள் சிருஷ்டிகர். அப்ப கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது நாங்க கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க, அவனை தேவன் தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று சொல்லி பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். அப்ப இந்த சாயல்னு சொல்லும் பொழுது அது ஒரு உருவத்தை குறிப்பிடல, ரைட்? அது என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குன்னு சொன்னா, மெய்யான அன்புள்ளவனாகவும், மெய்யான பரிசுத்தம் உள்ளவனாகவும், மெய் ஞானம் உள்ளவனாகவும் அவனை படைத்தார். அப்ப அந்த சாயல் அப்படின்னு சொல்ற விஷயத்துல இந்த 3 அடங்குது என்று சொல்லி ஹைடல்பர்க் கேட்டிகிசத்துல எங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது, ரைட்? அதாவது அன்புள்ளவனாக அவனை படைத்தார். ஏன்னு சொன்னா கடவுளுடைய இயல்பே அன்புள்ளதுதான். எனவே அவர் படைக்கிற காரியமும் அன்பாதான் இருக்கும் இல்லையா? எனவே அந்த அன்புள்ளவனாக படைக்கிறார்னு சொன்னா படைத்தார்னு நாங்க பார்க்கிறோம். அதே போல பரிசுத்தம் உள்ளவராக படைத்தார், அதே போல ஞானம் உள்ளவராக படைத்தார் இல்லையா என்று நாங்க கவனிக்கிறோம். அப்ப மனிதனுடைய படைப்பு, மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, கடவுளையும் பிறரையும் அன்பு செலுத்தும் தன்மையை கொண்டவனாக அவன் படைக்கப்பட்டான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அது அவருடைய இயல்பு, ரைட்? அவருடைய இயல்பாக அது இருக்கிறது. எனவே அந்த இயல்பு உள்ள கர்த்தர் என்ன செய்யறாரு? மனிதனை தன்னுடைய சாயலாக, அந்த சாயல்ல ஒண்ணு என்னது நாங்க பார்க்கிறோம், அன்பு உள்ளவனாக அவனை படைக்கிறார். அப்ப அந்த அன்புள்ளவனாக படைக்கப்பட்டவனுடைய அந்த தன்மை என்னது? கடவுளையும் பிறரையும் அன்பு செலுத்தும் தன்மை, ரைட்? கடவுளையும் பிறரையும் அன்பு செலுத்தும் தன்மை, ரைட் என்பதை நாங்க பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அந்த அப்படியாக படைக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்யப்படுறான்? இதுதான் படைப்பு. அவனுடைய நிலைமை என்ன ஆகுது? பாவத்துல வீழ்ந்து போறான் என்று சொல்லி நாங்க பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா? இப்ப பாவத்துல வீழ்ந்து போறான்னு சொன்னா என்ன நடந்திருக்குது அங்க? ரைட்? அதன் விளைவு என்னவாக இருக்குதுன்னு பாருங்க. மனிதன் தேவனையும் சக மனிதனையும் குற்றம் சாற்றுகிறவனாக இருக்கிறான் இல்லையா? எப்படி நாங்க பார்த்த காரியம் என்னது? தேவனையும் பிறரையும் அன்பு செலுத்தும் படி அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அன்புள்ள சாயல்ல படைக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தோம். ஆனால் பைபிள்ல தொடர்ந்து நாங்க வாசித்துக் கொண்டு வரும்போது என்னத்தை காண்றோம்? அவன் பாவத்துல வீழ்ச்சி கண்டதுக்கு பிற்பாடு அவன் தேவனையும் சக மனிதனையும் அன்பு செலுத்துவதற்கு பதிலாக குற்றம் சாற்றுகிறவனாக அவன் மாறுறான் இல்லையா? பாருங்க, ஆதாம் ஆரம்பத்துல படைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்துல அங்க இருக்கின்ற அந்த இயற்கை சூழல்ல கடவுளுடைய நன்மையை ருசி பார்க்கிறான் இல்லையா? கடவுளுடைய அன்பை ருசி பார்க்கிறான், ரைட்? தனக்காக கடவுள் படைத்து தந்த அன்பை ருசி பார்க்கிறான். ஆனால் அவன் பாவத்துல வீழ்ந்ததுக்கு பிற்பாடு இல்லையா? அப்ப பாருங்க, அதுக்கு முதல்ல நாங்க சொன்ன மாதிரி தோட்டத்துல இருக்கிற எல்லா நன்மைகளையும் அவன் ருசி பார்க்கிறான். அவன் அந்த கடவுளுடைய அன்பை ருசி பார்க்கிறான். அப்ப தன்னுடைய அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும்படி, தேவனை நேசிக்கும்படியாக, அதே போல மனிதனை நேசிக்கும்படியாக ஒரு மனைவியை தேவன் அவனுக்காக கொடுக்கிறாரு. எனவே அதிலேயும் அவன் தன்னுடைய தேவனுடைய அன்பை காண்றான், அன்பை ருசி பார்க்கிறான். ஆனா பாவத்துல வீழ்ந்ததுக்கு பிற்பாடு நாங்க பார்க்கிறது என்னது? மனிதன் தேவனையும் சக மனிதனையும் குற்றம் சாற்றுகிறவனாக இருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த சாயல், கடவுளுடைய சாயல் கரைப்படுகிறது இல்லையா? ஆகவேதான் அந்த அன்பு சுயநலம் உள்ளதாக மாறுகிறது. அப்ப சுயநலம் உள்ளதாக மாறும் பொழுதுதான் என்ன நடக்குது? மற்றவர்களை குற்றம் சாற்றுகிறவனாக மனிதன் மாறுகிறான் இல்லையா? அப்ப ஆதாம் என்ன சொன்னா எங்களுக்கு தெரியும், ரைட்? நீர் கொடுத்த ஸ்திரீ, ரைட்? கடவுளை குற்றம் சாட்டுகிறான். அதே போல அந்த ஸ்திரியை குற்றம் சாட்டுகிறான். அவங்க 2 பேத்தினாலதான் எனக்கு இந்த நிலைமை உண்டானுச்சு என்று சொல்லி அவன் இப்ப அன்புல சுயநலம் உள்ளவனா மாட்டான். அதாவது தன்னை குறித்து யோசிக்கிறவனாக மாறிட்டான். தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி சிந்திக்கிறவனாக மாறிட்டான் இல்லையா? அதே மாதிரி அதுக்கு பிறகு நாங்க வாசிக்கிறோம், காயின் ஆபேல். அங்க அன்பை காண முடியல இல்லையா? எரிச்சல் உண்டாகுது, கோபம் உண்டாகுது. ஆகவே பிளான் பண்றாங்க. ஆகவே சரியான இடத்துல தன்னுடைய சகோதரனை கொண்டு போய் கொலை செய்யறவனாக காயின் காணப்படுறதை நாங்க
கவனிக்கிறோம். எனவே அன்பு சாயல் கரைப்பட்டதுக்கு பிற்பாடு குற்றம் சாற்றுகிறவனாக மனிதன் மாறுறான், கொலை பெருமை உள்ளவனாக மனிதன் மாறுறான், அவனுடைய இருதயம் பொல்லாததாய் அதே போல திருக்கும் கேடு உள்ளதுமாக மாறுகிறது என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட்? அப்ப அந்த அன்பிலே அந்த அன்பு கரைப்பட்டு போனதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப சுயநலம் உள்ளவனாக மனிதன் மாறினான் என்பதை நாங்க பார்க்கிற அதே நேரத்துல சாத்தானினாலே வஞ்சிக்கப்பட்டு சாத்தானுடைய அதிகாரத்துக்குட்பட்டு, ரைட், பைபிள் சொல்லி தருது எங்களுக்கு. எபேசியர்ல வாசிக்கும் போது நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல அந்த மனுஷன் என்ன செய்தானா, தன் மனசும் மாம்சமும் விரும்பும்படி வாழ ஆரம்பிக்கிறான். சரியா? முதலாவது எப்படி தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிற மனுஷன், தேவன் விரும்பும்படி வாழும்படி படைக்கப்பட்ட மனுஷன், இப்ப சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தன்னுடைய மனசு எதை விரும்புதோ, எதன் மேல ரொம்ப அன்பா இருக்குதோ, தன்னுடைய மாம்சம் எதை அதிகமாக நேசிக்குதோ இச்சிக்குதோ அதன்படி வாழ ஆரம்பிக்கிறவனாக மனிதன் காணப்படுறான். ரைட்? இப்ப பாருங்க, அதாவது கடவுளையும் கடவுளை சார்ந்த காரியங்களையும் நேசிக்காம தன்னையும் தனக்குரியவைகளையும் அன்பு செலுத்தி வாழ மனிதன் பாவத்துக்கு பிற்பாடு ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறான். இந்த நிலைமையை தான் வேதம் சொல்லுது ஆவிக்குரிய ரீதியில மரித்த நிலைமை. அப்ப வாசிக்கிறோம், இந்த ஆவிக்குரிய ரீதியில மரித்த நிலைமையில இருக்கிற மனுஷன், ரைட், நாங்க முதல்ல பார்த்த மாதிரி தன்னுடைய மாம்சத்தின் படியும் தன்னுடைய மனசு போற போக்கிலையும் வாழுகின்ற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து பவுல் எழுதுறார். அங்க அவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள், அதாவது பாவத்திலே கரைப்பட்டு சுயநலமுள்ள அன்புள்ளவனாக மாறி ஆவிக்குரிய ரீதியில செத்து தனக்குரியவைகளை மாத்திரம் அன்பு செலுத்தி வாழ முயற்சிக்கிற மனுஷன், அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே நாங்க கவனிக்கிறது என்னது, தேவனுடைய சாயல் திரும்பவும் அங்க என்ன நடந்திருக்குது, பாதிக்கப்பட்டு கரைப்பட்டு அந்த மனிதன் ஆவிக்குரிய ரீதியில செத்து அவனுடைய மாம்சத்தின் கிரியைகள், ரைட், மேலோங்கி காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே இந்த மாம்சத்தின் கிரியைகள் மேலோங்கி காணப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம். தேவன் அவருடைய சாயல்ல அவனை அன்புள்ளவனாக படைத்தார். அந்த அன்பு பாவத்தினாலே கரைப்பட்டு சுயநலம் உள்ளவனாக அவன் மாறினத்துக்கு பிற்பாடு அவனுடைய இருதயம், அவனுடைய மாம்சம் இப்ப தன்னைத்தானே அன்பு செலுத்துகிறதாக, தனக்குரியவைகளை அன்பு செலுத்துகிறதாக மாறி அவன் மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ள, தான் இச்சிக்கிற காரியங்களுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்ற ஒருவனாக அவன் மாறிவிட்டான். இது ஆவிக்குரிய ரீதியில மரித்த நிலைமையை எங்களுக்கு காண்பிக்குது. ரைட்? அப்ப இப்படியான மனுஷனை மீட்டு கொண்டு அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இல்லையா? அதுதான் மீட்பு. படைப்பு பார்க்கிறோம் முதலாவது, அதுக்கப்புறம் வீழ்ச்சி கண்டான். அந்த வீழ்ச்சிக்கு பிற்பாடு கடவுள் அவனை மீட்கும்படி புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படி செயல்படுறார். அப்ப பைபிள்ல நாங்க பைபிள்ல இருக்கிற காரியத்தை 3 விஷயமாக நாங்க பேசுவோம்னு சொன்னா, இந்த 3 காரியங்களும் எல்லா பகுதியிலையும் இருக்கும். என்னது? படைப்பு, வீழ்ச்சி, மீட்பு. ரைட்? வேதம் சொல்லுகின்ற காரியத்தை சுருக்கமா சொல்லுவோம்னு சொன்னா, கடவுள் எப்படி மனிதனை படைத்தார், அவன் எப்படி வீழ்ந்து போனான், அந்த வீழ்ந்து போனுடைய நிலைமை என்ன, அவனை மீட்டுக் கொள்ளும்படி ரட்சிக்கும்படி கடவுள் என்ன செய்தார் என்ற இந்த 3 காரியங்களுக்கூடாக, இந்த 3 காரியங்கள் அடங்கியதாக வேதாகம போதனை, வேதாகம பகுதி இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப இப்படி வீழ்ந்து போன மனிதனை, அதாவது அன்புல கரைப்பட்டு சுயநலம் உள்ள அன்புள்ளவனாக மாறி போன மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக கடவுள் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம்.
இல்லையா? ஆகவேதான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரியா? அப்ப அன்பிலே கரைப்பட்டு போன மனிதனை மீட்டுக் கொள்ளும்படி தன்னுடைய இயல்பே அன்பாக இருக்கின்ற கர்த்தர் என்ன செய்தாராம்? தன்னுடைய குமாரனை கொடுத்தார். என்ன ஏன் கொடுத்தாரா? உலகத்தை அன்பு கூர்ந்ததினாலே கொடுத்தார். தன்னுடைய குமாரனை கொடுத்ததுக்கான காரணம் நாங்க முதல்ல பார்த்தோம், படைப்புக்கான காரணம் அவருடைய அன்புன்னு சொல்லி, இல்லையா? இங்க நாங்க பார்க்கிறோம் அந்த படைப்பை, வீழ்ந்து போன படைப்பை, அந்த சிருஷ்டிப்பை மீட்டுக் கொண்டு வாழ்க்கை கொடுக்கும்படி கடவுள் அந்த உலகத்தின் மேல திரும்பவும் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அன்பு கூர்ந்தார்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்ன செய்தாரா? நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்ப பாருங்க, இந்த ரட்சிப்பு முழுவதும் ரைட் அன்பினாலே பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பினாலே. முதல்ல பார்த்தோம், அவர் இயல்பே அன்பானது, அவருடைய செயல்பாடுகள் அன்பினாலே ஏவப்படுகிறது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அன்பு நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். இங்க ரட்சிப்புல உலகத்தை, கெட்டுப்போன உலகத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அந்த மனிதனுக்கு அவர் அன்பு கூர்ந்தார்னு பார்த்தோம். அதே போல தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களை உயிர்ப்பித்தார், அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து, அப்ப இப்படியாக ஆண்டவர் தேவன் தன்னுடைய அன்பை மனிதனுக்கு கொடுக்கிறார் திரும்பவும். சரியா? ரைட்? அன்பை காண்பிக்கிறார். காண்பிக்கிறதுக்கு பிற்பாடு அதைத்தான் நம்ம சொல்றோம், அந்த அன்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவன் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ரைட் அவன் புது சிருஷ்டியாக மாறுறான். ரைட்? கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கை என்னவா மாறுது? பரிசுத்தம் உள்ளதா மாறுது. அவன் பரிசுத்தவான் என்று அவன் அழைக்கப்படுறான். சரியா? இப்ப இங்கதான் நாங்க முக்கியமான காரியத்தை நாங்க அவதானிக்கிறோம். என்னன்னு சொன்னா, இப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன், கடவுள் உலகத்துல அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறுத்திருந்த மனிதனை மீட்டுக் கொண்டுட்டார். தன்னுடைய அன்பின் நிமித்தம் அதை செய்தார் என்று நாங்க வாசிச்சோம். இப்ப மீட்டுக் கொண்ட ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை செய்யறாரு. ரைட்? சில நேரங்கள்ல நாங்க இவைகளை குறிச்சு அவ்வளவு யோசிக்கிறது இல்லை. ரைட்? என்ன செய்யறாருன்னு சொன்னா, கடவுள் பரிசுத்த ஆவியானவரை ரைட் நமக்குள்ள வச்சு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். ரைட்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதுக்கப்புறம் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இது என்ன பரிசுத்தமாக்குகிறார்னு சொன்னா, ரைட் நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், கடவுள் எப்படி மனிதனை பரிசுத்தமாக்குகிறார்னு சொன்னா, யோவான் 17:19 அவருடைய வார்த்தையின் மூலம் ரைட் அவருடைய சத்தியத்தினாலே மனிதனை பரிசுத்தமாக்குகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே என்ன கிரியை செய்யறாருன்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தையை அவனுக்கு ஞாபகப்படுத்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்து முடித்த கல்வாரி சிலுவையின் அந்த புண்ணியங்களை, பழிகளை நமக்கு ஞாபகப்படுத்தி, ரைட் அதே போல எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு சுட்டி காட்டி, எங்களை எச்சரித்து, ரைட் அவைகளை அறிக்கை செய்ய வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் அவர் பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யறாருன்னு சொன்னா, கடவுளுக்கு உகந்த ஒரு பக்தியான வாழ்க்கை வாழும்படி கடவுள் அந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு உதவி செய்கிறார். ரைட்? அதாவது கடவுளுக்கு உகந்த பக்தியான வாழ்க்கை வாழும்படி அவனுக்கு உதவி செய்கிறார். ஏன் உதவி செய்யணும்? இந்நாள் வரைக்கும், அதை ரட்சிக்கப்படும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த மாம்ச சிந்தனையின் படியான வாழ்க்கையாக இருந்துச்சு. அதாவது நாங்க பார்த்தோம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கும்னு சொல்லி வாசிச்சோம். ரைட்?
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், ரைட்? இந்த மாதிரி குணாதிசயத்தோட இருந்த மனிதனை கடவுள் ரட்சித்து, இந்த குணாதிசயங்களை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி, ரைட்? இவைகளை தான் அவன் அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கான். இவைகள் மீது தான் நேசம் உள்ளவனா இருக்கிறான். இவைகளை குறித்து தான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறான். எனவே இந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கடவுள் அகற்றி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுடைய அன்பை என்ன செய்யறாரு? கடவுளுக்கு நேராக திசை திருப்புறார். ரைட்? உன்னுடைய பக்தி, உன்னுடைய ஆசை, உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய நோக்கம் இனி கடவுளை நோக்கியதாக இருக்கணும். ரைட்? எனவே அந்த பக்தியான வாழ்க்கை வாழும்படி கடவுள் என்ன செய்யறாரு? இந்த அழுக்கான அசுத்தமான காரியங்களை நம்மளிருந்து சுத்திகரித்து அவருக்கு நேராக திசை திருப்பும்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், பழைய கிரியைகளை அகற்றி ஆவிக்குரிய கனிகள் அவனுக்குள் வளரும்படி செய்கின்றார். அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகளை அகற்றுகின்ற அதே நேரத்துல அங்க ஏற்படுகின்ற அந்த வெற்றிடத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஆவிக்குரிய கனிகளை அவனுக்குள்ள வளரும்படி செய்கிறார். அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? அவனுக்குள்ள இருக்கின்ற விக்கிரக ஆராதனையை, அசுத்தத்தை அகற்றுகிற அதே நேரத்துல அந்த இடத்துல ஆவிக்குரிய ரீதியாக கடவுளுக்கு உகந்தபடி, இனி மாம்சத்தின் படி அல்ல, இனி மனசு விரும்புகிற படி அல்ல, இனி கடவுள் விரும்புகிற படியான குணாதிசயம் அவனுக்குள்ள வளரும்படி, அந்த கேரக்டர் அவனுக்குள்ள வளரும்படி, அந்த கனிகள் அவனுக்குள்ள வளரும்படி ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறார். அப்ப பாருங்க, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கடவுள் இதுதான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நாங்க கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி தேவன் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப கடைசியா வாசிக்கணும், அதுல மாம்ச சுபாவம் பாவ தன்மைகளை வெளிக்கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்படும் போது ஆவியின் கனிகள் உருவாகும். அதாவது இப்ப நாம் சொன்னதை போல எங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த மாம்ச கிரியைகளை தேவன் வெளியில கொண்டு வரும் பொழுது, அவைகளை எங்களை விட்டு அகற்றும் பொழுது எங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? ஆவியின் கனிகளை தேவன் உண்டாக்குகிறார். சரியா? அப்ப ஒரு மனுஷன் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றான், ரைட், என்று நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா எப்படி அவனால வாழ முடியுது? ரைட்? சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், இந்த மனுஷன் முயற்சி பண்ணி இப்படி நல்ல ஒரு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்றான் என்று நம்ம அவனை குறிச்சு நம்ம பெருமை பாராட்டுவோம். அல்லது எங்களுக்குள்ள இருக்கின்ற நல்ல தன்மைகளை வைத்து நாங்க சில நேரங்கள்ல பெருமை பாராட்டுவோம். ஆனால் நாங்க பார்த்த இந்த காரியத்துல நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பாருங்க, இங்க வாசிக்கிறேன். ஒரு மனிதன் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் அது அவனுக்குள் கிரியை செய்யும் கடவுளின் செயற்பாட்டின் விளைவாக இருக்கிறது. கடவுளோடு இணைந்திருப்பதினால் அந்த கனிகள் அவனுக்குள்ள வெளிப்படுகிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள ஆவியின் கனிகளை உருவாக்கும்படி பழைய காரியங்கள், அசுத்தங்களை அவனிடத்திலிருந்து விலக்கி அவனுக்குள்ள செயல்பட்டு, ரைட், அந்த செயல்பாட்டின் மூலம் நல்ல கனிகளை கொடுக்கும்படி அவனுக்கு உதவி செய்கின்றார். அந்த கனிகள், ரைட், அவனுக்குள்ள இருந்து வெளியே வரும்பொழுது நாங்க என்னத்தை காண்றோம்னு சொன்னா, அது கடவுளுடைய செயல்பாடு, அது கடவுளுடைய கிருபையினாலே வெளிப்படுகின்ற கனிகளாக இருக்கிறது. ரைட்? அப்ப இது சும்மா வெளிவராது. ஒரு மனுஷன் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அவன் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. ஏன்னா முதல்ல நாங்க பார்த்த மாதிரி சுபாவம், மனுஷனுடைய பாவ சுபாவம் எப்படியாப்பட்டது? இயல்பாகவே அசுத்தத்தை விரும்புகிறது. நாங்க பார்த்த மாதிரி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19 வாசிச்ச மாதிரி இயல்பாகவே அசுத்தமான காரியங்களை விரும்புகிறது. அப்ப அந்த அசுத்தமான காரியங்களை விரும்புகின்ற, நாங்க முதல்ல பார்த்த மாதிரி திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் நித்தம் பொல்லாததுமான அந்த இருதயத்தை திரும்பவும் சுத்திகரித்து அது நல்ல கனிகளை கொடுக்கும்படி செயல்பட வைக்கிறது கடவுள். அவரோடு இணைந்து இருப்பதினாலே
வெளிப்படுகின்ற கனிகளாக தான் இந்த ஆவியின் கனிகள் இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? எனவே ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியினால இந்த கனிகளை தனக்குள்ள உருவாக்கிக் கொள்ள முடியாது. நடிக்கலாம், ஆனால் அதை உருவாக்க அவனால் முடியாது. இது கடவுளுடைய கிருபையினாலே, அவரோடு இணைந்து இருப்பதினாலே ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் இந்த ஆவியின் கனிகள் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், பாருங்க, கலாத்தியர் 5:22 23 வரைக்கும் நாங்க அவதானிக்கும் பொழுது, அந்த ஆவியின் கனியின் பட்டியல்ல முதலாவது வர்றது என்னது? கடவுள் அதை தெரிவு செய்து போறார், அன்பு. இல்லையா? அந்த ஆவியின் கனியின் பட்டியல்ல முதலாவது வர்றது அன்பு. அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, வேதாகமம் முழுவதிலும் நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்த மாதிரி தேவனுடைய இயல்பே அன்புதான். அந்த அன்புல இருந்துதான் அவருடைய எல்லா விதமான படைப்புகளும் வெளியே வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே போல நாங்க கவனிக்கிறது என்னன்னு சொன்னா, கடவுளின் சாயல், அன்பு ஒரு மனிதனுக்குள் உருவாகி வெளிப்படும் போதுதான் மற்றைய கனிகள் அதிலிருந்து துளிர் விடுகிறது. அன்பில் இருந்துதான் மற்றைய சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற காரியங்கள் பெருகுகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அதாவது முதலாவது அன்பை சொல்றார் ஆண்டவர். ஏன்னு சொன்னா, நாங்க முதல்ல பார்த்தோம் என்னது? அந்த அன்பு என்பது கடவுளுடைய சாயல். அந்த சாயல் ஒருவனுக்குள்ள புதுப்பிக்கப்படும் போதுதான், ரைட், கரைப்பட்ட சாயல் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே புதுப்பிக்கப்படும் போதுதான் அதிலிருந்துதான் மற்றைய நல்ல கனிகள் ஒரு கிறிஸ்தவனிடத்துல உருவாகுகிறது. அன்பு இல்லாம எந்த கனிகளும் ஒரு மனிதனிடத்துல உருவாவது கிடையாது. ஏன்னா அன்பு தேவனுடைய சாயல், அது அவருடைய தன்மை. அந்த தன்மையோடு மனிதனை படைத்திருக்கிறார். அந்த தன்மை எப்படியாப்பட்டது? தேவனையும் மற்றவர்களையும் அன்பு செலுத்தக்கூடிய இயலுமையை கொண்டது. எனவே அந்த அன்பின் மூலம்தான், அந்த அன்பை ஒருவனுக்குள்ள ஆண்டவர் கொடுப்பதின் மூலம்தான் மற்றைய குணாதிசயங்கள், மற்றைய கனிகள் ஒரு மனிதனிடத்துல உருவாகி வெளிப்படுகிறதாக இருக்கிறது. எனவே அன்பு இல்லாம சந்தோஷமோ, சமாதானமோ, நீடிய பொறுமையோ, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கமோ வெளியில ஒரு கிறிஸ்தவனிடத்துல இருந்து வராது என்பதை நம்ம கவனிக்கிறோம். அதாவது இப்ப பாருங்க, ஒரு திராட்சை ஒரு குலை இருக்குது இந்த இடத்துல. இந்த திராட்சை இதுல முதலாவது எப்படி முதலாவது ஒரு பழம் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் கொத்தா மற்ற பழங்கள்லாம் பின்னுக்கோ அல்லது முன்னுக்கோ வர்ற மாதிரி இல்லையா? வர்ற மாதிரி அன்புதான் முதலாவது கடவுளுடைய கிருபையினால வெளிவருகின்ற கனி. ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனுஷனிடத்துல வெளிப்படுற கடவுளுடைய சாயல். அந்த சாயலின் பிற்பாடுதான் மற்றைய குணாதிசயங்கள் அவன்கிட்ட இருந்து வெளிவரதாக இருக்கும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யோவான் 15:4-5 வரைக்கும், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? நாங்க வாசிச்சோம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தின் மேல தான் வச்சிருந்த அன்பை வெளிப்படுத்தும்படி, மக்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தார்னு சொல்லி யோவான் 3:16 நம்ம பார்த்தோம் இல்லையா? அன்பின் வெளிப்பாடு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரைட் சொல்றாரு, நானே திராட்சை செடி. ரைட்? அந்த செடியில நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீங்க அன்புள்ளவர்களாக மாற முடியும், நீங்க கனி கொடுக்கிறவர்களாக மாற முடியும்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா கடவுளுடைய இயல்பு நாங்க பார்த்தோம் என்னது? அவருடைய தன்மையே அன்புள்ளது இல்லையா? அப்ப அந்த அன்புல ஒரு மனுஷன் போயிட்டு இணைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த அன்பை அவன் உறிஞ்சி என்ன செய்ய முடியும்? அதை கனியாக வெளிப்படுத்த முடியும். ரைட்? எனவே ஆண்டவர் எங்களை அழைக்கிறாரு, நீங்க கனி கொடுக்கும்படி என்னில நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எனவேதான் அன்பானவர்களே,
வேதாகமத்துல அந்த அன்பை குறித்து பேசும்பொழுது இப்ப பாருங்க கொரிந்தியர்ல ஆரம்பத்திலிருந்து 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து பேசிட்டு கடைசியாவும் அதை எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, அன்பே பெரியது. ரைட்? 1 தீமோத்தேயு 1:5ல வாசிக்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும், நல்மனசாட்சியிலும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ரைட்? கொலோசியர் 3:14ல வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ரைட்? என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க ஆண்டவர் யோவான் 13:1ல வாசிக்கிறோம். அவர் அந்த சீஷர்களோடு அந்த போஜனத்துக்கு அமரும் பொழுது சொல்லப்படுகிறது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இது அவருடைய இயல்பே அன்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எனவே அவர் தன்னுடைய சீஷர்கள் மேல, தன்னுடைய பிள்ளைகள் மேல வைத்த அந்த அன்பை முடிவு பரியந்தம் வைத்தார்ன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். எனவே அந்த அன்பிலே தரித்திருக்கும் பொழுதுதான், அதில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நானும் நீங்களும் உண்மையாகவே அன்பை வெளிப்படுத்த முடியும். அந்த அன்பை தொடர்ந்து வருகின்ற தேவனுடைய கனிகளை வெளிப்படுத்த முடியும் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். ரைட்? எனவே இந்த நாளிலும் கூட இதோடு நாங்க நிறுத்தலாம். இது ஒரு அறிமுகம். இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். அடுத்த வாரத்திலிருந்து பிராக்டிகலா முதல்ல இருந்து அன்பு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படணும் என்பதை நாங்க தொடர்ந்தும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே இன்றைய நாள் இந்த அன்பை குறித்து ஒரு பொதுவான ஆரம்பத்திலிருந்து ஒரு பொதுவான பின்னணியாக நான் உங்களுக்கு கற்பித்தேன். எனவே நீங்க கொஞ்சம் இவைகளை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எதிர்காலத்துல நாங்க இதை படிக்கிறதுக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே புதுப்பிக்கப்பட்ட சாயல், தேவன் எங்களை சுத்திகரிக்கின்ற காரியங்கள், அதே போல எங்களை பரிசுத்தமாக்குகிற காரியங்கள், அந்த பரிசுத்தமாக்குதல் காரியத்துல நாங்க தேவனோடு இணைந்து இருக்கிற காரியங்கள் போன்ற விஷயங்களை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அது எங்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து இலகுவாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்லது. நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் வளமையை போல சுருக்கமா. அதுக்கப்புறம் நாங்க ஜெபத்தோட இந்த நேரத்தை நாங்க நிறைவு செய்யலாம். தேங்க் யூ.